Aspirants, I am Sedupati Velan from Keystone IAS Academy, Anna Nagar, and this is SPS, Printer Prelims Simulator, a free initiative of a Keystone IAS Academy, Anna Nagar, especially curated to meet the recent demands of UPSC. So, Printer Prelims Simulator la 7th test oda answer explanation da indha video la paaka porom. Vaanga video kulla polam. So, first question நம்ம பார்க்குறது ஐஎன்எம்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது வந்து என்னது? இந்த போர்ஷன் வந்து யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு போர்ஷன். இதிலிருந்து வந்து என்னது? நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இயர்லி வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அருணா ஆசஃப் அலி கேம் டு நேஷனல் ப்ராமினன்ஸ் டியூரிங் த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆஃப் 1942 அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னது? கரெக்டு தான். அருணா ஆசஃப் அலி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃப்ளாகை குவாலியா டேங்க் மைதான் பாம்பேவில் இருக்கும். ஓகேவா? குவாலியா டேங்க் அப்படின்றது என்னது? இது வந்து இந்த கேட்டில் ஹேர்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இந்த டேங்க்கில் தான் வந்து என்னது? கேட்டில். இந்த கவ் அப்படின்றது கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கேட்டில்லாம் வந்து என்னது? இந்த இடத்துலாம் தண்ணி வந்து என்னது குடிக்கிறது, அதை வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ரெகுலராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இருந்தால் என்னது? இந்த குவாலியா டேங்க் அப்படின்ற வேர்டே வந்திருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல தான் வந்து என்னது? மகாத்மா காந்தி ஃபைட் டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ ஆர் டை, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு என்னது? நம்மளோட ஐஎன்எம் மூமெண்ட்டோட ஒரு ஃபைனல் ஃபேஸை வந்து என்னது? இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னது? நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃப்ளாகை ஹோய்ஸ் பண்ணவர் தான் யார்? அருணா ஆசஃப் அலி. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுசுயா சாராபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அனுசுயா சாராபாய் பிளே key role in organizing mill workers in Ahmedabad and was instrumental in founding the Ahmedabad Textile Labor Association அப்படின்னு இருக்கும். ஓகேவா? மஜூர் மகாஜன் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல மஜூர் அப்படின்றதுனா லேபர் அப்படின்றது. ஓகேவா? மஜூர் அப்படின்னா என்னது? லேபர் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாஜன் அப்படின்னா கிரேட் பீப்புள் ஆர் பீப்புள், ரெஸ்பெக்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1920 வந்து என்னது? காந்தியன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி இவங்க அகமதாபாத் டெக்ஸ்டைல் லேபர் அசோசியேஷனை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு லேபர் அசோசியேஷன், அதாவது ட்ரேட் யூனியன் அப்படின்றது என்னது? எம்எல்யூ, மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்ட்டு வந்து என்னது? பிபி வாடியா அப்படின்றவர் வந்து என்னது இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1980. இது வந்து என்னது? 1920 அனுசுயா சாராபாய் அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களோட அங்கிள், அனுசுயா சாராபாயோட அங்கிள் அம்பாலா சாராபாயே ஒரு அகமதாபாத்தோட மில் ஓனர் தான். ஓகேவா? அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து என்னது? இவங்க வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒர்க்கர்ஸோட சைடில் வந்து என்னது நின்றுருப்பாங்க. இவங்க வந்து என்னது? ஒரு சோஷியலிஸ்ட்டு, ஃபேபியன் சோஷியலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது? கரெக்டு தான். ஆப்ஷன் சி, போத் 1 and 2. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டட் பை தாதாபாய் நவ்ரோஜி இன் லண்டன் அப்படின்றாங்க. இது வந்து என்னது? இது வரைக்கும் கரெக்ட். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டட் பை தாதாபாய் நவ்ரோஜி இன் லண்டன். ஓகேவா? இதோட ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து இந்த இயர் வந்து தப்பு. 1866 வந்து என்னது? அவர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். இதோட மெயினான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ், அதாவது என்னது? லண்டனில் அந்த பிரிட்டிஷாரோட அந்த பீப்புளுக்கு நடுவில் ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுறது. இந்தியாவில் வந்து என்னது? இந்த சுச்சுவேஷன் இருக்குது, இந்தியாவில் இவ்வளோ பாவர்ட்டி இருக்குது, இந்தியாவோட கண்டிஷன் இவ்வளோ மிசரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனை வந்து என்னது? மூவ் பண்ணுறதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ ஃபங்க்ஷனல் ப்ரைமர்லி ஆஸ் அ மாஸ் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அப்படின்றாங்க. இது வந்து என்னது? ராங்கான ஸ்டேட்மெண்ட். லண்டனில் தான் வந்து இது பண்ணாங்க. ஆக்சுவலாக இதோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருந்திருக்கும். மெட்ராஸ், பெங்கால் அண்டு பாம்பே. ஓகேவா? மெட்ராஸ், பெங்கால் அண்ட் பாம்பேயில் இதோட பிரான்ச்சஸ் வந்து என்னது? 1869 வந்து என்ன பண்ணியிருப்பார்? ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் என்னது? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற அவரோட ஒர்க் வந்து என்னது? ரொம்ப ஃபேமஸ். இதில் இருந்தால் என்னது? எக்கனாமிக் ட்ரெயின் அப்படின்ற ஒரு கான்செப்டை என்ன பண்ணியிருப்பாங்க? அவர் வந்து போஸ்டுலேட் பண்ணியிருப்பார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, British India Association formed in 1851 confined to its activity mainly to safeguarding the interest of zamindar அப்படின்றாங்க. இதுவுமே என்னது? ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த பூனா சர்வஜனிக் சபா அண்ட் த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகேவா? அந்த பூனா சர்வஜனிக் சபா அப்படின்றது யார் வந்துன்னா எம்ஜி ரானடே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எம்ஜி ரானடே, மகதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்றவர் தான் என்னது? ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது? விச் ஆக்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் லிங்கிங் எஜுகேட்டட் இந்தியன் அண்டு கலோனியல் கவர்மெண்ட். அதுக்கடுத்தது
மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது மெட்ராஸில் ஒரு ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து என்னது நம்ம வந்து NMA சொல்லலாம் என்னது மெட்ராஸ் பிரசிடென்சியில், நாட் ஓல் இந்தியாவில் சொல்ல முடியாது. ஸோ 1852 வந்து என்னது கஜலு லக்ஷ்மி நரசு அப்படின்றவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இது எது கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க, ஒன்லி ஒன், ஆப்ஷன் ஏ. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து என்னது ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த அரெஸ்ட் ஆஃப் சாய்ஃபுதீன் கிச்லு அண்ட் டாக்டர் சத்யபால் வித்தவுட் ட்ரையல் ட்ரிகர்ட் அ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொட்டஸ்ட் இன் தி அமிர்த்சர் ஆன் 10th April 1919. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ண பிறகு தான் என்னது அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அதில் தான் என்னது ரொம்ப ஒரு மிஸ்ஸரியான ஒரு என்னது வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் நடக்கும். அதான் என்னது ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசேக்கர் பிரிகேடியர் ஜென்ரல் ரெஜினால் டயர் இம்போஸ்டு மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிரிகேடியர் ஜென்ரல் டயர் வந்து என்னது கமாண்டராக இருப்பார், ஓகேவா, கவர்னராக இருக்க மாட்டார். லெஃப்டினன்ட் கவர்னர் தான் என்னது அந்த மார்ஷியல் லா வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம் சிங் அசாசினேட்டட் மைக்கேல் ஓ டயர், ஓகேவா. மைக்கேல் ஓ டயர் தான் என்னது லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப், ஹூ வாஸ் அ லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப் டியூரிங் த ஜாலியன் வாலாபாக் மாசேக்கர், ஓகேவா. உத்தம் சிங் வந்து என்னது 1940 பார்த்துங்க, மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிட்டர்மினண்ட்டாக இருப்பாங்க, ஓகேவா. 1919 தான் என்னது ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கும். ஆனால் 1940 போய்ட்டு என்ன பண்ணியிருப்பார், July 31 அவரை வந்து என்னது அசாசினேட் ஜூலை இல்லை March 13 வந்து என்னது அவரை வந்து அசாசினேட் பண்ணியிருப்பாங்க. July 31 இவரை வந்து என்னது ஹேங் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து டிஸார்டர் என்கொயரி கமிட்டி, தட் இஸ் ஹண்டர் கமிட்டி, இன்க்ளூடட் இந்தியன் மெம்பர்ஸ் ட்ரான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றாங்க. இதுவுமே என்னது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தான். அப்போ எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி, ஓகேவா. 2 and 3 மட்டும்தான் என்னது கரெக்டு, ஒன்லி 2. ஃபோர்த்து கொஸ்டின், த ஆத்மிய சபா வாஸ் ஃபவுண்டட் பை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்ட்டு இருக்காங்க, ஓகேவா. ஆத்மிய சபா அப்படின்றவர் ஃபவுண்ட் பண்ணது யார், ராஜா ராம்மோகன் ராய், யார், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கிடையாது, அது தப்பு. ஆரிய சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் அப்படின்னு 1877 கொடுத்துருக்காங்க, எதுவுமே என்னது தப்பு, ஓகேவா. ஸோ த ராமகிருஷ்ண மிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 93 இல்லை 1897 கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது தப்பு. அப்போ ஆப்ஷன் டி நன். ஸோ 1893 வந்து விவேகானந்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார், சிகாகோவுக்கு போயிருப்பார். அந்த ஏர் தான் வந்து என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், at All India Congress Committee meeting in Gwalior Tank, Gandhiji called upon government servants to immediately resign from their post அப்படின்னு இருக்காங்க, ஓகேவா. காந்திஜி வந்து என்னது ரிசைன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார். சரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க, பட் யூ ஷுட் லாயல் டு என்னது காங்கிரஸ்க்கு உங்களோட லாயல்ட்டி, பேட்ரியாட்டிசம், உங்களோட லாயல்ட்டி வந்து என்னது நம்ம நாட்டுக்கு கொடுங்க, பட் நீங்கள் வந்து என்னது ரிமைன் இதில் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது இன்கரெக்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி ஃபார்மலி இன்ஸ்ட்ரக்டட் பெசன்ஸ் அண்ட் டெனன்ட் டு ரிஃப்யூஸ் ஃபார்மலி, ஓகேவா, அந்த வேர்ட் பாருங்கள், ஃபார்மலி இன்ஸ்ட்ரக்டட் பெசன்ஸ் அண்ட் டெனன்ட் ரிஃப்யூஸ் டு பேமெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அண்ட் ரெண்ட் டியூரிங் த குட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து அவங்க வந்து என்னது அவங்க வந்து கன்சீவ் பண்ணியிருப்பாங்க, பட் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. குட் இண்டியா மூவ்மெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2. அதுக்கு அடுத்தது 6th கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு போர்ச்சுகீஸ் பாலிசி ஆஃப் கார்டஸ், ஓகேவா. கார்டஸ் அண்டு கஃபிலா சிஸ்டம், கார்டஸ் சிஸ்டம், பெர்மிட் சிஸ்டம், இந்த மாதிரி என்னது எக்கச்சக்கமாக போர்ச்சுகீஸ் வந்து என்னது அவங்களோட நேவல் சுப்பீரியாரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை பற்றின ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ சாவர்னிட்டி த டேர்ம் ஆரிஜினேட்டட் இந்த இதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் டி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டஸ் அப்படின்ற டேர்ம் வந்து என்னது போர்ச்சுகீஸ் கிடையாது, அரபிக் லாங்குவேஜ், ஓகேவா. விச் மீன் பாசஸ் அப்படின்றாங்க. இப்போ பாசஸ் அப்படின்னா இப்போ நமக்குலாம் கொண்டு வந்தாங்கல்ல இ பாஸ், இப்போ கொரோனா டைமில் வந்து என்னது இ பாஸ் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்றதுல அதே மாதிரி தான் இந்த கார்டஸ் அப்படின்றது என்னது பாஸ், ஓகேவா. இந்த பாஸ் வச்சுருக்க ஷிப்பை மட்டும்தான் போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அந்த பாஸ் யாரார்கிட்ட இல்லையோ அவங்கள வந்து என்னது போர்ச்சுகீஸ் வந்து அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணி சங்கன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது இதில் இன்கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்,
The earliest demand for regulation of a factory condition in 19th century India came from Lancashire textile manufacture அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஏன் இவங்க வந்து லாங்கஷயர் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் வந்து ரெகுலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஷயர் அப்படின்றது என்னது, ஒரு பிரிட்டிஷ் சிட்டி. அங்கே நிறைய டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இருக்கும். ஓகேவா, அங்கே வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன் இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இங்கே சீப் லேபர் அவைலபிளாக இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனுமே என்ன ஆகும், ஐ மீன் ப்ராடக்ட்டுமே சீப்பாக கிடைக்கும். ஸோ நம்மளால் அவங்களோட என்ன பண்ண முடியாது, காம்படிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, லான்கஷயர் வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2மே என்னது கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் ஃபியர்ட் தட் சீப் அண்ட் அன்ரெகுலேட்டட் இந்தியன் லேபர் வுட் மேக் இந்தியன் டெக்ஸ்டைல் காம்படிட்டிவ் இன் த பிரிட்டிஷ் மார்க்கெட். ஓகேவா, அவங்கள விட வந்து என்னது நமக்கு காம்படிஷனாக வந்துருமோ அப்படின்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்வதேஷி மூவ்மெண்ட் இன் பராக் சுர்மா வேலி ரீஜியன். ஓகேவா, பராக் சுர்மா வேலி ரீஜியன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓகேவா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்து இன்கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காமினி குமார் சந்தா ரிமைன் பொலிட்டிக்கலி ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காமினி குமார் சந்தா வந்து என்னது ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, ஐசோலேட்டாலாம் இல்லை. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், Gandhiji supported to Khilafat movement transformed into major blank of non-cooperation and projected as a symbol of Hindu-Muslim unity. ஓகேவா, காந்திஜி வந்து என்னது இந்த கிலாஃபட் மூமெண்ட்டை இந்து முஸ்லீம் யூனிட்டியாகவும் வந்து என்னது யூஸ் பண்ணிவிட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து என்னது கிலாஃபட் மூமெண்ட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, லான்ச்சே பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காந்திஜி ப்ரிசைடட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் டெல்லி நவம்பர் 1919. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The non-cooperation movement was formally launched on 1st of August 1920 following the Khilafat Committee acceptance of non-cooperation and Gandhiji notice to the Viceroy. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட், ஆப்ஷன் டி தான் எல்லாமே கரெக்ட். ஓகேவா, மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கோஆப்ரேஷன் அப்படின்றது என்னது ஆகஸ்ட் 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஆகஸ்ட்டில் தான் என்னது குட் இண்டியா மூமெண்ட்டும் ஆகஸ்ட் 8 வந்து என்னது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. Next question, Dr. B.R. Ambedkar All India Depressed Classes Congress 1930 to represent the interest of untouchable அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1930 வந்து இது பண்ணுவார். 1936 வந்து என்னது இந்த லேபர் பார்ட்டி, இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியும் வந்து என்னது இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் சப்போர்ட்டட் குட் இண்டியா மூமெண்ட் வைல் சர்விங் ஆஸ் அ லேபர் மெம்பர் இன் த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டுருப்பாங்க. இவர் வந்து என்னது குட் இண்டியா மூமெண்ட்டெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ 10க்கு வந்து என்னது ஏ ஆப்ஷன் 1 only. 11th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, த டிக்ளைன் ஆஃப் அர்பன் ஹேண்டிகிராஃப்ட் டியூரிங் த 19th century லீட் டு இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ஆன் த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து என்னது இந்தியா வந்து சஃபிஷியன்ட் இன் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேவா, அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் ஹேண்டிகிராஃப்ட்லேயும் அவங்க சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து என்னது மேஜராக அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பிரேக் பண்ணுறது தான் என்னது பிரிட்டிஷோட மெயின் எய்மாகவே இருக்கும். ஸோ தட் they can they can postulate or they can put forward their own interest. Second வந்து பார்த்தீங்கன்னா, artisan displaced by influx of cheap material British manufactured goods moved into agriculture causing subdivision and fragmentation of land holding அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ, both A and R are correct. R is a correct explanation of A அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 12th கொஸ்டின், த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஸ்டேட் ஓன்டு என்டர்பிரைஸ் அப்படின்றாங்க. இது வந்து என்னது ராங்கான ஸ்டேட்மெண்ட். அது ஸ்டேட் ஓன்டு என்டர்பிரைஸ் கிடையாது, அது வந்து ஒரு ப்ரைவேட். ஓகேவா, மெர்ச்சன்ட் அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இனிஷியலாக வந்து என்னது மெர்ச்சன்ட் அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்றவங்க தான் என்னது இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஸ்டேட் ஓன்டு என்டர்பிரைஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இன்கரெக்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the British naval superiority reinforced by victories such as Trafalgar against French. ஓகேவா,
ஃப்ரெஞ்சை எதிர்த்து ட்ராஃபல்கர் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் நேவியை ட்ராஃபல்கர் அப்படின்ற இடத்துல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. டிசிசிவ் ரோல் இன் டிஃபீட்டிங் ரைவல் யூரோப்பியன் பவர்ஸ் இன் இந்தியா. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. The early industrial revolution in England enabled it to maintain economic and military superiority over other European nations அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் டெஃப்ட் மார்க்கெட் இன் இன்ஸ்டியூஷன் லைக் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து allowed it to finance prolonged wars better than its rival. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி ஒன்லி 3 per. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்னது லட்டாக ஸ்பெக்ட்ரம்லேயே இருக்கும். ஓகேவா? ஸ்பெக்ட்ரமோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லேயோ செகண்ட்லேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். அந்த பாயிண்ட் எல்லாமே என்னது ஃபுல்லாக லட்டாக அவங்களே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒன்லி 3 தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கடுத்தது மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து என்னது நம்ம முன்னாடியே பார்த்தோம், தாதாபாய் நவ்ரோஜி 1866 கரெக்டு. பூனா சர்வஜனிக் சபா அப்படின்றவர் என்னது எம்ஜி ரானடே கரெக்டு. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா வந்து என்னது சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஆனந்த் மோகன் போஸ். இந்தியன் லீக் வந்து சிசிர் குமார் கோஷ். ஸோ பேர் வந்து என்னது கொடுத்துருக்காங்க, 4 பேருமே என்னது கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி ஆல் பேர். 14th பார்த்தீங்கன்னா the Simon Commission recommended continuation of diarchy at the provincial level while expanding central legislative power அப்படின்ட்டுருக்காங்க. சைமன் கமிஷன் வந்து என்னது டயார்ச்சியை வந்து அபலிஷ் பண்ண சொல்லி தான் கேட்பாங்க. 1927 தான் என்னது இவங்க வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட சைமன் கமிஷனோட இவங்க ஏன் அந்த கமிஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 வந்து மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து என்னது ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்கும் இந்தியாவில். அந்த மாண்டேகு செம்ஸ்போர்டை ஒர்க்கிங்கை வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக தான் என்னது சைமன் கமிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷனை வந்து என்னது சைமன் கமிஷன் கொண்டு வந்துருவாங்க. இவங்களோட ரெக்கமெண்டேஷனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் என்னது 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேருந்து கிடைச்சது வந்து ஒயிட் பேப்பர். அதுலேருந்து என்னது ஜாயின்ட் செலக்ட் கமிட்டிக்கு போகும். அந்த ஜாயின்ட் செலக்ட் கமிட்டியோட ஃபைனல் ரிப்போர்ட் தான் என்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட். ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த சைமன் கமிஷனில் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை டயார்ச்சியை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அபாலிஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the Simon Commission accepted parliamentary responsibility at the center and proposed cabinet accountable to the legislature. இதெல்லாம் வந்து என்னது அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதுவுமே என்னது இன்கரெக்ட். The Simon Commission recommended separation of Sindh from Bombay Presidency and supported continuation of separate communal electorate. இது வந்து என்னது தேர்டு மட்டும் தான் என்னது கரெக்டு. அதுக்கு ஆப்ஷன் வந்து என்னது ஏ. 14 வந்து என்னது ஆப்ஷன் ஏ தான் ஒன் ஒன்லி. அதுக்கடுத்து 15th பார்த்தீங்கன்னா it was enacted on the recommendation of committee headed by British judge to curb the revolutionary activities and allowed detention without trial அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்னது இன்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன எது சம்மந்தமாக அது கொடுத்துருக்காங்கன்ட்டு. It provided for trial without jury, suspension of habeas corpus and severe restrictions on civil liberties even in peace time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It led Mahatma Gandhi to launch nationwide satyagraha after constitutional method of protest failed அப்படின்ட்டு. இது வந்து என்னது ரவுலட் ஆக்ட், அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படின்னு. இதோட சேர்மன் வந்து என்னது ரவுலட் அப்படின்னு இருப்பார். அதனால தான் என்னது அதை நம்ம வந்து என்னது ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அனுஷீலன் சமிதி அப்படின்றது என்னது 1902 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அனுஷீலன் சமிதி. பாம் த்ரோன் அட் வைஸ்ராய் லார்ட் ஹார்டிஞ்ச் இன் டெல்லி வந்து என்னது 1912 நடந்திருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி அண்ட் இந்தியன் ஹவுஸ் இன் லண்டன். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்னது இது பண்ணியிருப்பாரு. அட்டம் டு அசாசினேட் மேஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்போர்ட் அட் முசாஃபர் ஃபார் 1908. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரஃபுல்லா சக்கி, குதிராம் போஸ் அண்ட் பிரஃபுல்லா சக்கி வந்து என்னது 2 பேர் வந்து என்னது இந்த மேஜிஸ்ட்ரேட் கிங்ஃபோர்டை வந்து என்னது கொட்டுறதுக்கு தான் பாம்பு போடுவாங்க. பட் ஆனால் அந்த சேரியட்டில் வந்து என்னது அவங்க இருக்க மாட்டாங்க. அதில் பதிலாக வந்து அது 2 லேடிஸ் இருந்து இறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு வரும் 4, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்னது 4-2-3-1. ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டு. 17th question. The Theosophical Society in India opposed Indian philosophical tradition அப்படின்னா இதுவே என்னது தப்பு. ஓகேவா?
அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெடிஷன்ஸில் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் என்னது இதே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து தப்பு. ஸோ அன்னி பெசன்ட் ஃபவுண்டட் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பனாரஸ் which later became the nucleus for establishment of Banaras Hindu University by Madan Mohan Malviya. ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மால்வியா அப்படின்றவர் தான் என்னது அதை வந்து டெவலப் பண்ணிவிட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு பிரிட்டிஷ் பாலிசி டுவார்ட்ஸ் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் 1857 consider the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The British formally renounced annexation of princely state and assured Indian rulers of dynastic continuity through right of adoption அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த ரிவோல்ட் அப்படின்றது என்னது 1586 ரிவோல்ட்டில் வந்து மேஜர் பிளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். ஓகேவா? டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி இது வந்து இருக்கும், பட் இது வந்து என்னது மேஜராக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யாருன்னா தால்ஹவுசி, லார்ட் தால்ஹவுசி தான். அதனால் நிறைய ரிசன்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து என்னது ரிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக. Princely states were treated as fully sovereign entities அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லி சாவரின் என்டிட்டிஸ்லாம் கிடையாது. அப்படின்னா வந்து என்னது ஃபுல்லி சாவரின் என்டிட்டி மீன்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் ரைட்ஸ் டு டிசைட். ஓகேவா? அவங்க வந்து என்னது அவங்களோட எல்லா டிசிஷனுமே என்னது வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபியர்ஸ் இல்லாமல் அவங்களே கண்டக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சாவரின் என்டிட்டிஸ்லாம் வந்து என்னது அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா A 1 only. அதுக்கடுத்த 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அப்ரைசிங் அண்ட் அசோசியேட்டட் லீடர் வந்து கொடுத்துருக்காங்க. சந்தால் ரிபலியன் வந்து யார்? சித்து அண்டு கண்ணு முர்மு. இது வந்து என்னது கரெக்டு தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமோசி அப்ரைசிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முண்டா வந்து என்னது பிர்சா முண்டா தான். கோயா வந்து என்னது அல்லூரி சீதாராமராஜு கிடையாது, தோரா தம்மண்ணா அப்படின்ட்டு வருவார். ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B ஒன்லி 2 pairs. ராமோசி அப்ரைசிங் ராங்காக கொடுத்துருப்பாங்க, கோயா ரெபலியன் ராங்காக கொடுத்துருப்பாங்க. சந்தால் ரெபலியன் வந்து என்னது சித்து அண்ட் கண்ணு, முண்டா ரெபலியன் லீட் பை பிர்சா முண்டா. 20th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் டியூரிங் த தேர்ட் கர்நாடிக் வார் மார்க்டு டிசிசிவ் டேர்னிங் பாயிண்ட் இன் த ஃபேவர் ஆஃப் இங்கிலீஷ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்லேருந்து நிறைய பவர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளாலே இனிஷியலாக வந்து போட்டி இருக்கும். பட் லாஸ்ட் ஃபைனல் பேட்டிலாக வந்து என்னது ஃப்ரெஞ்ச் வெர்சஸ் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னது வாண்டிவாஷ் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷோட ஸ்டாப் ஆகிருக்கும். இதில் வந்து என்னது சர் அயர்கூட் அப்படின்றவர் என்னார் புசி, அதுக்கடுத்தது லா போடோனஸ்லாம் வந்து லா போடோனஸ் அப்புறம் புசி இவங்களை வந்து என்னது பிரிசன் ஆஃப் வார் ஆஃப் பிரிசனராக வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி, ஆர்த்தர் கவுண்டி லாலி ஒருத்தர் வந்து என்னது புசி இருப்பார், அதுக்கடுத்தது கவுண்டி லாலி. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருமே என்னது பிரிசனராக பிடிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ். அதுக்கடுத்தது த பீஸ் ஆஃப் பாரிஸ் பை ரீஸ்டோரிங் ஒன்லி ஃப்ரெஞ்ச் ட்ரேடிங் ஃபேக்ட்ரிஸ் வித்தவுட் பொலிட்டிக்கல் ஆர் மிலிட்ரி லைஸ் கன்ஃபார்ம் த இர்ரிவர்சபிள் டிக்ளைன். ஓகேவா? ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ்க்கு அடுத்து பீஸ் ஆஃப் பாரிஸ் வந்து என்னது சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்கு வந்து என்னது பொலிட்டிக்கல் பவர்லாம் இல்லை, நீங்கள் வந்து என்னது ஒன்லி ஃபார் காமர்ஸ், இந்த காமர்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆப்ஷன் A போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தத்துவபோதினி சபா ஃபவுண்டட் பை தேபேந்திரநாத் தாகூர் ப்ரொமோட் ரேஷனல் வேதாந்திக் ஐடியாஸ். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரகுனுமாய் மத்ஸ்யாசன் சபா இது வந்து என்னது பார்சி சோஷியல் ரிஃபார்ம் அப்போஸ்ட் ரிலீஜியஸ் ஆர்த்தோடாக்ஸி அப்படின்றது. ஓகேவா? இந்த 18th and 19th செஞ்சுரியில் நிறைய ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் வந்து என்னது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை மெயினாக நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டு, இன்னொன்று ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டைப்பில் தான் என்னது இது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தியோபந்த் மூவ்மெண்ட்ன்றது அப்படின்றது என்னது ரிவைவலிஸ்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ரியாக்டிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் கலோனியலிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது ஆல் 3 ஆல் பேர்ஸ். ஆப்ஷன் C ஆல் பேர்ஸ். 22nd கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு சுதேஷி மூவ்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சுதேஷி மூவ்மெண்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் அப்போசிஷன் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் லேட்டர் விட்னஸ்டு டிஃபரன்சஸ் பிட்வீன் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்
வித்தின் த காங்கிரஸ். இதுதான் வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்டை வந்து என்னது பிரிஞ்சிருவாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 சூரத்தில். ஓகேவா? அந்த அந்த ஈவெண்ட்டை வந்து என்னது சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்னது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரிஞ்சிருவாங்க. Next question, consider the following statement. The Paikas were landed military of Odisha who performed military and policing function, and the rebellion was led by Bakshi Jagabandhu Vidyadhar Mahabhadra, the commander of king of Kurda அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து என்ன ஸ்பெக்ட்ரம் புக்கில் வந்து என்னது அப்படியே கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. The Paikar rebellion was primarily caused by abolition of salt tax அப்படின்றாங்க. ஓகேவா? அபலிஷனா ஒரு டேக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணதுக்கு அவங்க ஏன் வந்து என்னது ரிபல் பண்ண போகிறாங்க, லாஜிக்கே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். The Paikar rebellion aimed at restoring authority of a Kurda ruler by installing Maharaja Muhunda Dev II and displayed features of organized political resistance அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ ஆப்ஷன் A 1 and 3. ஸோ நம்ம அந்த கொஸ்டின்ஸை வந்து இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் வந்து என்னது லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். டுவெண்ட்டி கொஸ்டின், லார்ட் தால்ஹவுசி annexed ஜான்சி பை அப்ளைங் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல 1857 ரிவோல்ட்டுக்கு டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது என்னது ரொம்ப பெரிய ஒரு ரீசனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு refusing to recognize adopted heir of Raja Gangadhar Rao. Statement 1 வந்து கரெக்ட். Under the doctrine of lapse, the British denied recognition to adopted successor of princely state that lacked natural heir and annexed such state to British dominion. இதுவுமே என்னது கரெக்ட் தான். So option A, both statement 1 and 2 are correct. Statement 2 is a correct explanation of statement 1. அதுக்கடுத்து 25th கொஸ்டின் பார்க்கலாம். லார்ட் கர்சன். ஓகேவா? லார்ட் கர்சன் இவர் தான் என்ன பண்ணுவார், அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றத இனிஷியேட் பண்ணியிருப்பார். லார்ட் கர்சன் அப்பாயிண்டட் த இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் ஹூஸ் ரெக்கமெண்டேஷன் லீட் டு இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் தட் என்ஹான்ஸ்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். லார்ட் கர்சன் போத் கேரிட் அவுட் அண்ட் அன்னல் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன் வந்து என்னது பார்ட்டிஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பார். அந்த அன்னல் பண்ணது யார், அதை வந்து நல் அண்ட் வாய்ட் பண்ணது லார்ட் ஹார்டின்ச். ஓகேவா? லார்ட் கர்சன் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி. 25க்கு ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்வராஜிஸ்ட் ஃபேஸ். ஓகேவா? ஸ்வராஜிஸ்ட் ஃபேஸ் இது வந்து என்னது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு அடுத்தது வந்திருக்கும். இன்கரெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்கரெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம்டு ஆஃப்டர் ரெசிக்னேஷன் ஆஃப் CR தாஸ். இதெல்லாம் கரெக்டு தான். டெல்லி ஸ்பெஷல் செஷன், மோதிலால் நேரு அட்வொகேட்டட் என்ட்ரி இன்டு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸ்போ தேர் லிமிட்டட் அண்டு அன்டெமோக்ராட்டிக் நேச்சர். இதுவுமே என்னது கரெக்டு தான். அக்செப்டட். இந்த பி தான் வந்து என்னது ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the proposal for council entry was accepted at Gaya session அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஆக்சுவலாக கயா செக்ஷனில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணோடனே என்னது கயா செஷனில் வந்து அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போஸ் பண்ணோடனே என்னது மோதிலால் நேரு அதுக்கடுத்தது CR தாஸ் வந்து என்னது காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணி தான் என்னது இந்த ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி வந்து லீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சத்தியமூர்த்தி அதுக்கடுத்து என்னது ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஓகேவா? அந்த 2 பேரும் தான் என்னது தமிழ்நாட்டில் ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியை வந்து லீட் பண்ணியிருப்பாங்க. இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த இண்டிகோ ரிவோல்ட் வாஸ் பிரைமர்லி டைரக்டட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் கலோனியல் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் கலோனியல் கவர்மெண்ட், இட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ். ஓகேவா? பிரிட்டிஷ் பிளான்டருக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா the Indigo Commission held the European planters guilty of coercive practices and officially recognized the abrasive nature of indigo cultivation, particularly the system of advances அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the misuse of trade privilege by English East India Company and the fortification of Calcutta without Nawab permission strained the relationship between Sirajud-Dowla lead to open conflict. ஓகேவா? இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பெங்காலோட நவாபா யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து என்னது சிராஜுத்தௌலா. அலிவர்தி கானுக்கு அடுத்தது ஒரு ஒரு
ஏபிள் ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிராஜுத்தௌலா தான் இருப்பார். ஸோ இவரோட பீரியடில் தான் வந்து என்னது இங்கிலீஷுக்கும் பெங்கால் நவாபுக்கும் இருந்த இது வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் விக்டரி இன் பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த டிஃபெக்ஷன் ஆஃப் மிர் ஜாஃபர். மிர் ஜாஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜுத்தௌலாவோட ரிலேட்டிவ் தான். ஓகேவா, சிராஜுத்தௌலாவோட ரிலேட்டிவாக தான் இருப்பார். இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்னது மிர் ஜாஃபரோட பிளான் இவர் வந்து என்னது சதி பண்ணி சிராஜுத்தௌலாவோட அந்த ஆர்மியை வந்து என்னதை டிஃபெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து என்னது போருக்கே போக மாட்டாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணிவிடுவார், ஈஸியாக வந்து ஜெயிச்சிருப்பார். பேட்டில் ஆஃப் பிளாசியில் ராபர்ட் கிளைவ் ஈஸியாக ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து என்னது மிர் ஜாஃபர் தான். ஸோ இதுக்காக ராபர்ட் கிளைவ் வந்து என்னது மிர் ஜாஃபர் அதாவது சிராஜுத்தௌலாவை கேப்சர் பண்ணி கொண்ட பிறகு மிர் ஜாஃபரை வந்து அவங்க என்னவா இது பண்ணுவாங்கன்னா பெங்காலோட நவாபாக வந்து என்னது அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் வந்து கேட்டிருக்காங்க C 1 and 2. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் நார்த் அமெரிக்கா பிஃபோர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, த டிஸ்கிரிமினேட்டரி இமிகிரேஷன் பாலிசிஸ் இன் கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த growth ஆஃப் militant நேஷனலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் among the Indian immigrants including the establishment of organizations such as Free Hindustan and United India House. இதுதான் வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இதோட எபிசோடில் தான் என்னது இந்த கொமகடா மாறு வான்கோவரில் வந்து என்னது இந்த சீக்ஸ் இந்தியன் சீக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட என்ட்ரியை வந்து அவங்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் என்னது கொமகடா எபிசோட் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து காதர் பார்ட்டி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து என்னது காதர் பார்ட்டி அப்படின்ற ஒரு ரெவல்யூஷனரி பார்ட்டிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the idea of forming the Indian National Army was first conceived by Malaya by Mohan Singh with the Indian prisoners of war captured by the Japanese. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம்டு ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இல்லை இது செகண்ட் ஃபேஸ். அப்போ இது இன்கரெக்ட். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் எஸ்டாப்ளிஷ்டு சிங்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியன் ஆர்மி சிங்கப்பூர் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது தப்பு. சிங்கப்பூரில் மட்டும் இல்லை ரங்கூன்லுமே என்னது அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கும். அப்போ எதுவுமே என்னது தப்பு. அப்போ 30க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 1 only. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு B.R. அம்பேத்கர் ஃபவுண்டட் லேபர் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு வந்து என்னது டிப்ரெஸ்டு கிளாஸுக்காக 1930 1930 ஒன்று ஃபவுண்ட் பண்ணுவார். 36 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியை வந்து இது பண்ணியிருப்பார். ஓகேவா, address the grievances of workers, peasants and landless and it's performed notably well in 1937 Bombay Legislative Assembly election அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா as a member of Viceroy Executive Council Ambedkar introduced legislation that strengthened the legal recognition of a trade union in India. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அம்பேத்கர் supported the industrial dispute bill of 1937 அப்படின்ட்டு இருக்கோம். இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் பில்லை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர் அப்போஸ் பண்ணியிருப்பார், எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் பில் அப்படின்றது ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரைக் பண்ணுற அந்த ரைட்ஸை வந்து என்னது கர்வ் பண்ணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது மீடியேஷன் பண்ணணும், நீங்கள் வந்து பேசி தீர்க்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் டைரெக்டாக ஸ்ட்ரைக்கில் குதிக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் என்னது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் பில் ஆஃப் 1937 அப்படின்ட்டு. அதை வந்து என்னது அம்பேத்கர் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார். இது வந்து என்னது which is against the right of workers அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தேர்ட் வந்து என்னது இன்கரெக்ட். அம்பேத்கர் introduced a bill in the Bombay Legislative Assembly to abolish Goti system of land tenure in the Konkan region அப்படின்றது இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் B 1 2 and 4 தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது இன்கரெக்ட். Next one, the revolt of 1857 failed partly because it did not achieve widespread participation across regions, social groups in India. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்றது என்னது மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் தான் என்னது இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் இந்தியாவிலையோ இல்லை தமிழ்நாடுலையோ ஒரு எஃபெக்ட்டும் வந்திருக்காரு. நார்த் இந்தியாவில் மட்டும்தான் மெயினாக இது பண்ணியிருப்பாங்க. இதுலையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படித்தவங்க எலைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மிடில் கிளாஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீப்புளெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ரூல் நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்னது நம்மளோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தே மேக்கஸ் ஃபார் தயர் சோஷியல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது கரெக்டு தான். Many princes, zamindars, educated Indians and commercial class either remained loyal to British or actively opposed the revolt
லிமிட்டிங் இஸ் ஜியோகிராஃபிக்கல் அண்ட் சோஷியல் ஸ்ப்ரெட் அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்டு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் ஏ both statement 1 and 2 are correct and statement 2 is a correct explanation of statement 1 அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், strict enforcement of rules prohibiting private trade and acceptance of present by company officials along with the substantial increase in their salaries. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெஷர் இம்ப்ளிமெண்ட் பண்ண கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து என்னது ஃபர்ஸ்ட்லேயே வந்து என்னது அதை வந்து இது பண்ணிடலாம். சேலரியை வந்து யார் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வந்து என்னது கார்ன்வாலிஸ் தான். ஆப்வியஸ்லி அதில் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், ஓகேவா, பெங்காலில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் யார், கார்ன்வாலிஸ் தான். அதுக்கடுத்தது ஜுடிஷியல் சிஸ்டத்தை வந்து என்னது சர்தார் திவானி அதாலத், அதுக்கடுத்து சர்தார் நிசாமத் அதாலத்துன்னு கொடுத்துருப்பாங்க. போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து என்னது டோன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். ஆப்ஷன் பி. So next question, after Mahatma Gandhi arrest in May 1930, the Congress Working Committee sanctioned wide form of civil disobedience such as non-payment of revenue, no chowkidari tax campaigns and violation of forest laws அப்படின்ட்டு வந்து என்னது நிறைய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். In Bihar due to practical difficulty in manufacturing of salt. ஓகேவா? இது மெயினாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அது வந்து இந்த சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பீகார் அப்படின்றது என்னது ஒரு லேண்ட்லாக்டு ஸ்டேட்டு. அங்கே வந்து என்னது சால்ட்டெல்லாம் உப்புலாம் வந்து என்னது எங்கள் கடல் எதுவும் பக்கத்தில் இல்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சால்ட்டுக்கு அடுத்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நோ சவுக்கிதாரி டேக்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேவா? சவுக்கிதாரி டேக்ஸ் வந்து நாங்கள் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி, போத் 1 and 2. So 35th question, Syed Amir Ali founded the National Muhammadan Association at Calcutta to articulate Muslim political interests through constitutional means அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கு அடுத்தது லார்ட் மார்லி ஒரிஜினல் ஸ்கீம் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் ஃபார் செப்பரேட் முஸ்லீம் எலக்டோரேட் பிஃபோர் எனி முஸ்லீம் டெபுடேஷன் வாஸ் மேட் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னது ஒரு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்னது அவர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பார், பிளான் பண்ணியிருப்பாருன்னா செப்பரேட் எலக்டோரேட்டுக்குலாம் என்னது அவர் ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அது வந்து என்னது இன்கரெக்டு. ஏகே ஃபஸ்லுல் ஹக் இனாகுரேட்டட் த லண்டன் பிரான்ச் ஆஃப் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அண்ட் லீட் அஜிடேஷன் ஃபார் செப்பரேட் எலக்டோரேட்னு இதுவுமே என்னது இன்கரெக்ட் தான். இதை வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் அமீர் அலி தான் என்னது பண்ணியிருப்பார். ஏகே ஃபஸ்லுல் ஹக் அப்படின்றது என்னது இன்கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ 1 only 35க்கு. So next question, the boycott of Simon Commission was supported only by Indian National Congress while other political groups accepted participation அப்படின்னா இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன் அப்படின்றது என்னது ஒரு ரொம்ப பெரிய ஒரு இன்சல்ட்டாக இருக்கும் இந்தியன்ஸுக்கு எல்லாம். அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைமன் கமிஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது ஒயிட் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க, வெள்ளைக்காரன் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பீப்புள் இந்தியன் பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வெள்ளைக்காரங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைமன் கமிஷனை வந்து என்னது டோட்டலாக எல்லாருமே வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக, அதாவது என்னது ஹிந்து குரூப்ஸாக இருக்கட்டும், முஸ்லீம் குரூப்ஸாக இருக்கட்டும், சீக்கு, பார்சி, அதுக்கடுத்து என்னது செக்யூலர் குரூப்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க இன்டிஸ்கிரிமினேட்டாக அதை பைக்காட் பண்ணியிருப்பாங்க. யாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the Indian National Congress resolved to boycott the Simon Commission at the Madras session 1927 and transform the boycott into national wide mass movement. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The Simon boycott movement played a significant role in politicizing Indian youth and contributed to the rise of leaders such as Jawaharlal Nehru and Subhash Chandra Bose. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி only 2 36க்கு. Next question, with reference to suppression of revolt 1857, which of the following statement வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்ரஸ் பண்ணதில். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பை எண்ட் ஆஃப் 1859 பிரிட்டிஷ் அத்தாரிட்டி வாஸ் ஃபுல்லி ரீஎஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா ஆஃப்டர் எலிமினேஷன் ஆர் டிஸ்போசல் ஆஃப் மேஜர் ரிபல் லீடர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ பகதூர் ஷா ஜாஃபர் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஜாஃபரை வந்து என்னது ரங்கூனுக்கு எக்ஸைல் நாடு கடத்திருப்பாங்க. ஓகேவா? ரங்கூனுக்கு நாடு கடத்திருப்பாங்க. அவரை வந்து என்னது கொண்டிருக்க மாட்டாங்க.
நானா சாஹிப் வாஸ் கேப்சர்டு அப்படின்றாங்க, எதுவுமே என்னது தப்பு. நானா சாஹிப் வந்து என்னது நேபாளுக்கு தப்பிச்சு ஓடிடுவார், இதெல்லாம் தப்பு. ஸோ சி மட்டும்தான் என்னது கரெக்டு. அதுக்கடுத்து 38th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவாத் வாஸ் அனெக்ஸ்டு பை லா தால்ஹவுசி இன் 1856, நாட் அண்டர் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அலிஜ்டு மிஸ்கவர்னன்ஸ் பை நவாப் வஜித் அலி ஷா. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Although misgovernance in Awadh was cited as a justification, British economic interests, particularly the province market potential and strategic value, played a significant role in its annexation அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே வந்து என்னது கரெக்டு தான். அப்போ both 1 and 2, 38க்கு both 1 and 2. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், மாப்பிலா ரிவால் ஆர் மோஃப்லா ஆர் மாப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிலா ரிவோல்ட் ஆஃப் 1921 in the Malabar region began as a agrarian uprising against a oppressive landlord and British colonial authority அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஓகேவா, அங்கே வந்து என்னது ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து என்னது ஜென்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹிந்து லேண்ட்லார்ட்ஸை ஜென்மி சிஸ்டம் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து என்னது தேவர் ஹைலி அப்ரஸ்டு. The revolt ended through negotiated and peaceful settlement அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். அப்படிலாம் இல்லை, ரொம்ப வயலண்ட்டாக போய் எக்கச்சக்கமான பேர் என்னது இறந்துருவாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 2000 அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வந்து இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே என்னது இறந்துருவாங்க. ரொம்ப வயலண்ட்டாக போய் தான் இது பண்ணும். ஓவர் அ டைம் த ரிவால்ட் அக்கர்ட் கம்யூனல் கேரக்டர் விச் லீட் டு இட்ஸ் ஐசோலேஷன் ஃப்ரம் த ப்ராடர் கிலாஃபட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். ஓவர் டைம் வந்து என்னது விச் அக்கர் கம்யூனல் கேரக்டர். ஓகேவா, அது வந்து என்னது ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக வந்து என்னது மாறிடும். இனிஷியலாக அக்ராரியன்றது ஹிந்து முஸ்லீமாக மாறி அது வந்து என்னது ஒரு வைடர் வயலண்ட் மூமெண்ட்டாக மாறிடும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 and 3. Next question, Jawaharlal Nehru was chosen as the president of Lahore session of the Congress in 1929 with the Mahatma Gandhi's support, reflecting the growing acceptance of Purna Swaraj. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லாகூர் செஷன் அடாப்டட் பூர்ண ஸ்வராஜ் பட் போஸ்ட்பான்டு ஃபிக்ஸிங் எனி டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டை போஸ்ட்பான்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. January 26. ஓகேவா, Jan 26 தான் வந்து என்னது அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேஸாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு குட் இண்டியா மூவ்மெண்ட். ஓகேவா, 1942 ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்னது குட் இண்டியா மூவ்மெண்ட் பற்றி தான் பார்த்தோம். மகாத்மா காந்தி இன்ஸ்ட்ரக்டட் கவர்மெண்ட் சர்வன்ஸ் டு ரிசைன் இமிடியட்லி ஃப்ரம் தேர் போஸ்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் குட் இண்டியா மூவ்மெண்ட். ஓகேவா, அவர் வந்து என்னது ரிசைன்லாம் பண்ண சொல்லியிருக்க மாட்டார். ஓகேவா, லாயலாக இருங்க, ஐஎன்சிக்கு வந்து என்னது லாயலாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. த காங்கிரஸ் லீடர்ஷிப் வாஸ் அரெஸ்டட் சூன் ஆஃப்டர் லான்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் த காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் டிக்ளேர்டு அன்லாஃபுல். இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேவா, பி வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பார்ட்டிசிபேட்டட் இன் குட் இண்டியா மூவ்மெண்ட் இன் அப்போசிஷன் டு பிரிட்டிஷ் வார் ஆஃப் பாலிசிஸ். ஓகேவா, அதுக்கடுத்தது த குட் இண்டியா மூவ்மெண்ட் ரிமைன்டு கன்ஃபைன் டு அர்பன் ஏரியாஸ். இதுவுமே என்னது தப்பு தான். இப்போ பி மட்டும்தான் என்னது கரெக்ட், ஆப்ஷன் பி. Next question, the Cripps mission rejected any provision that could lead to partition of India and categorically opposed. ஓகேவா, இந்த டேர்ம் பாருங்கள், கேட்டகரிக்கலி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக. சி கிரிப்ஸ் மிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகிஸ்தான் டிமாண்டை வந்து அவங்க வந்து என்னது அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னா யாராவது வந்து என்னது அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து யாராவது பிடிக்கலன்னா அவங்க வந்து என்னது அவங்க வந்து வெளியில் வந்து பிரிட்டிஷோட நீங்கள் வந்து என்னது டேரெக்டாக அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் டேரெக்ட்லி வந்து என்னது பாகிஸ்தான் டிமாண்டுக்கு அது டேரெக்டாக வந்து என்னது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது இன்கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி 41க்கு வந்து என்னது ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உட்ஸ் டிஸ்பேட்ச் பற்றி கொடுத்துருக்காங்க. It accepted downward filtration theory as principal method for the spread of education in India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து என்னது இது வந்து இன்கரெக்ட். இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன்லாம் வந்து என்னது முன்னாடியே இது பண்ணியிருப்பாங்க, 1835லேயே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னது 1854 வந்து என்னது அதை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. It emphasized secular education and recognized the responsibility of the state in promoting education. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். It recommended English as an exclusive medium of instruction even at the school level. ஓகே, இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் வந்து என்னது வெர்னாக்குலர் மீடியம் வந்து யூஸ் பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் இங்கிலீஷ் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க.
Fourth one, it proposed the establishment of universities at Calcutta, Bombay, Madras and the mode of University of London. இது வந்து என்னது கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் A 2 and 4. With reference to early political and socio-educational associations in India, which of the following statement are correct அப்படின்றிருக்காங்க. The Syed Ahmad Khan founded Scientific Society of Aligarh to promote Western scientific knowledge among the Indian Muslim. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஒன்றே வந்து என்னது கரெக்டாக தான். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னது கரெக்டாக இருக்கும். அப்போ மீது என்னமே என்னது எல்லாம் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, the British capital investment in India began only after 1857 அப்படின்னா இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857க்கு முன்னாடியே வந்து என்னது ரயில்வே 1853லாம் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து என்னது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவுமே என்னது ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். 57க்கு அடுத்து தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Railway companies in India were developed entirely through private British capital without any state guarantee of returns அப்படின்றாங்க. இதுவுமே என்னது இன்கரெக்ட் தான். அவங்க வந்து என்னது ஸ்டேட் பிரிட்டிஷ் கேபிட்டல் ஸ்டேட் வந்து என்னது கேரண்டியை வந்து என்னது என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து என்னது உங்களுக்கு வந்து கேரண்டி, அதாவது ரிட்டர்ன், நம்ம வந்து என்னது வட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து என்னது இவ்வளோ வட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து என்னது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்கரெக்டு. ஸோ ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது தப்பு தான். ஆப்ஷன் டி neither 1 nor 2. அதுக்கடுத்தது 46th வந்து பார்க்கலாம். With reference to attitude of Indian capitals towards the national movement in 1930s, consider the following statement. During civil disobedience movement, Indian capitals extended conditional support to the Indian National Congress. ஓகேவா, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டில் அண்டர் இந்தியன் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து என்னது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்னது வளரும். பிரிட்டிஷில் வந்து என்னது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து என்னது அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியை அவங்க வந்து என்னது நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கண்டிஷனல் சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Their preference for constitutional method over prolonged mass movement was shaped by concern about social radicalization and possible disruption to industrial and commercial activities அப்படின்றாங்க. எதுவுமே என்னது கரெக்டு தான். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்னது கான்ஸ்டியூஷனல் மெத்தடில் தான் வந்து என்னது இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்னது ஒரு அமைதியான முறையில் தான் பண்ணணும். ஒருவேளை இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்ததுலாம் வந்து என்னது இண்டஸ்ட்ரியில் வந்து என்னது அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணப்படும், பாதிக்கப்படும். ஸோ அப்போ எதுவாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுவுமே என்னது கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2. 46க்கு வந்து என்னது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு பிர்சா முண்டா. ஓகேவா, பிர்சா முண்டா லீட் அ மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் ஜமீன்தாரி எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃபோர்ஸ்ட் லேபர் அண்ட் colonial control over the tribal society in the சோட்டா நாக்பூர் ரீஜன். இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சோட்டா நாக்பூர் ரீஜனில் தான் என்னது பிர்சா முண்டா ரிபலியன் அப்படின்றது. He initiated the Brisat religious movement to counter Christian missionary activities and colonial cultural intrusion among the tribal communities அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2. அதுக்கடுத்து மஹல்வாரி சிஸ்டம். மஹல்வாரி அப்படின்னா என்னது எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எஸ்டேட்டாக பிரிச்சுறது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட்டில் ஒரு 3 ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்னது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் பெங்கால். ஓகேவா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கான்வாலிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து என்னது ராயத்வாரி சிஸ்டம், தாமஸ் முன்ரோ மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்தது மஹல்வாரி சிஸ்டம் அப்படின்றது என்னது இந்த யுனைடெட் ப்ராவின்சஸ் கேஞ்சட்டிக் பிளைன் இருக்கும்ல, கேஞ்சட்டிக் பிளைனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் அந்த கொஸ்டின். Revenue settlement was made directly with the village communities or mahals. Mahalsனா என்னது எஸ்டேட்டு, with Lombards acting as a representative and the responsibility for a revenue payment was joint. ஓகேவா, இதில் வந்து சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்னா ஜமீன்தார்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஜமீன்தார் வந்து என்னது மக்கள்கிட்ட இருந்து மணியை வந்து கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்ட சொல்லணும். அதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. ராயத்வாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயத்வாரியில் வந்து கவர்மெண்ட் டைரெக்டாக பெசண்ட்டுக்கிட்டே விவசாயிக்கிட்டே டைரெக்டாக போய் கலெக்ட் பண்ணோம். அதுதான் என்னது இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. மஹல்வாரி அப்படின்றது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டேட்டாக வந்து பிரிச்சுருவாங்க. பீப்புள் வந்து என்னதை கல்டிவேட் பண்ணலாம். பீப்புள் கல்டிவேட் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து லம்பாடர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், சீஃப் இருப்பார். அவர் வந்து என்னதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட தரணும். இதுதான்
முக்கியமான 3 இங்கிலீஷோட ரெவன்யூ செட்டில்மெண்ட். ஒன்று பெர்மனெண்ட்டு, இன்னொன்று ரயத்வாரி, இன்னொன்று மகள்வாரி. இதுதான் என்னது மெயின். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா Mahalwari system was introduced in 1822 by Holt Mackenzie and later developed by RM Board and involved periodic reassessment of land revenue. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பீரியாடிக் ரீஅசஸ்மெண்ட் வந்து என்னது இருந்தது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஹல்வாரி சிஸ்டம் பெர்மனெண்ட்லி ஃபிக்ஸ்டு லேண்ட் ரெவன்யூ அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்னது இதுக்கு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பீரியாடிக் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பெர்மனெண்ட்லி ஃபிக்ஸ்டு லேண்ட் ரெவன்யூ அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஒன்று ஸ்டேட்மெண்ட் 2 வந்துன்னா 3 வராது, 3 வந்துன்னா என்னது 2 வராது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தான் வரும். அப்போ 3 வந்து என்னது ஆப்வியஸ்லி இதுக்கு நமக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ரெண்டு கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இன்னும் சிம்பிளாக புரியும்னா மேலே வந்து என்னது பால் வந்து என்னது பாலோட கலர் ரெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கீழே பாலோட கலர் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று தான் என்னது கரெக்டாக இருக்க முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட் இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னது ப்ரீலிம்ஸில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து என்னது எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எத்தனை பேர் கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க, ஒன்லி 2. ஆப்ஷன் பி தான் கரெக்டு 48க்கு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்டான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 49 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து என்னது இதை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வெள்ளூர் மியூட்டின்னு நமக்கு தெரியும் 1806. ஓகேவா? அதுக்கடுத்து ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்றது 1784. அதுக்கடுத்து ரெகுலேட்டிங் ஆக்டின் அப்படின்றது என்னது 73. அதுக்கடுத்து ரிவோல்ட் ஆஃப் சைசிங் அண்ட் மகாராஜா. ஓகேவா? இதுக்கு அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2134. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. டேனிஷ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு. ஓகேவா? டேனிஷ் அப்படின்றது டென்மார்க்கு. டச் அப்படின்றது என்னது நெதர்லாந்து. அதுக்கடுத்தது ஃப்ரெஞ்சுன்னா நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடிங் சென்டர்ஸ் சச் அஸ் ட்ராங்கிபார் அண்ட் லேட்டர் எக்ஸைட்டட் இந்தியா ஆஃப்டர் செல்லிங் இஸ் ஃபேக்ட்ரி டு இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு என்னது ட்ராங்கிபாரில் தான் அவங்க வந்து அவங்களோட மெயின் ட்ரேடிங் சென்டர் இருக்கும். அதுக்கடுத்து என்னது சீரம்பூர் பெங்காலில் உள்ள சீரம்பூர் தான் என்னது அவங்களோட பிரின்சிபல். ஓகேவா? அவங்களோட பிரின்சிபல் செட்டில்மெண்ட்டாக என்னது சீரம்பூர் தான் இருக்கும். ட்ராங்கிபார் வந்து என்னது செகண்டரியாக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து என்னது கரெக்டு தான். த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரீட்டட் இந்தியா மெயின்லி as a trading depot focused principal commercial interest on the spice trade in the forest. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு பாண்டிச்சேரி அண்ட் சந்திரநாகூர் as a major center after initially setting up factories at சூரத் அண்டு மசூலிப்பட்டினம். ஓகே, இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு சூரத், அதாவது என்னது வெஸ்ட் கோஸ்ட்டில் சூரத் இருக்கும், இந்த சைடில் வந்து என்னது மசூலிப்பட்டினம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஈஸ்ட்டில் மசூலிப்பட்டினம், வெஸ்ட்டில் வந்து என்னது சூரத். ஓகேவா? இந்த சூரத் அப்படின்றவர் ஃப்ராங்கோயிஸ் கேரான் அப்படின்றவர் தான் என்னது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மசூலிப்பட்டினத்தை வந்து என்னது மர்கரா அப்படின்றவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆல் 3, ஆப்ஷன் சி ஆல் 3 தான் இதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Next question, the Deccan riots were primarily directed against moneylenders and resulting in the enactment of Deccan Agriculturist Relief Act. Statement correct. The Mofla rebellion remained a purely agrarian and anti-British movement without any communal dimension. ஓகேவா? இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். முன்னாடி கொஸ்டில் என்னது இந்த மோஃப்லா ரிபெலியன் அப்படின்றது என்னது கம்யூனல், அது வந்து என்னது விச் அசியூம்ல கம்யூனல் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னது இது இன்கரெக்ட். The Pardoli Satyagraha involved refusal to pay enhanced land revenue and was led by Vallabhai Patel, resulting the rollback of unjust revenue hikes. அப்படின்றது இதுவுமே என்னது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 3. 51க்கு வந்து என்னது 1 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காதர் மூமெண்ட். ஓகே, காதர் பார்ட்டி அப்படின்றது வந்து என்னது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இது பண்ணுவாங்க. ஸோ லாலா ஹர்தயால் வாஸ் அ சோல் ஃபவுண்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது விச் ஆர்கனைஸ்ட் இன் வான்கோவர். இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு, நம்ம முன்னாடியே பார்த்தோம். காதர் பார்ட்டி அப்படின்றது இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நாட் வான்கோவர். வான்கோவர் அப்படின்றது என்னது கொம்மகடா மாறு. ஓகேவா? கொம்மகடா மாறு அந்த ஷிப்பில் தான் என்னது வான்கோவர் வரும், இதில் வராது. த காதர் ரெவல்யூஷனரிஸ் லார்ஜ்லி கன்சிஸ்ட் ஆஃப் அ பஞ்சாபி பெசன்ஸ் அண்ட் எக்ஸ் சோல்ஜர்ஸ் செட்டில்ட் இன் த வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் USA அண்ட் கனடா. இது வந்து என்னது கரெக்ட் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ, யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்றது யூஎஸோட வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்கும்.
இந்த வான்கோவர் அப்படின்றது என்னது கனடாவோட வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்கும், எல்லாமே என்னது வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. The Khadar party aimed at an armed revolt against the British rule and was encouraged by events such as Komagada Maru incident and outbreak of the First World War அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஓகேவா? இந்த கொம்மகடா மாறு இன்சிடென்ட் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்மகடா மாறு அப்படின்றது ஒரு ஷிப்பு. அந்த ஷிப்பில் வந்து நிறைய சீக்ஸ் வந்து என்னது இமிக்ரெண்ட் ஆகி இந்த வேன்கோவருக்கு போவாங்க கனடாவில். பட் அங்கே வந்து கனடாவில் வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து வரக்கூடாது, கனடாவுக்கு வரக்கூடாதுன்னு அவங்களை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? திருப்பி அகைன் வந்து என்னது அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியா வந்தோடனே பிரிட்டிஷ் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கிளாஷ் வரும். அந்த கிளாஷில் நிறைய பேர் என்னது பிரிட்டிஷும் அந்த ஷிப்பில் இருக்கிறவங்களும் சண்டை போட்டு நிறைய பேர் இறந்துருவாங்க. அதான் வந்து என்னது கொம்மகடா மாறு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேவா? இதை பற்றி முன்னாடியே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். India was not initially part of Japan Greater East Asia Co-Prosperity Sphere Policy, but by 1940 Japan developed as an Indian-centric approach and contacted Indian exported group Southeast Asia அப்படின்றாங்க. இது வந்து என்னது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்னதை போய் கேட்பார் ஜப்பான் கிட்ட வந்து என்னது நீங்கள் வந்து இந்தியா வந்து நீங்கள் வந்து என்னது கேப்சர் பண்ண போகிறீங்களா, இந்தியா வந்து நீங்கள் கலனைஸ் ஆக போகிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்வாரு. அப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன பண்ணுவார், நாங்கள் வந்து பிரிட்டிஷை வந்து என்னதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அவரும் என்ன பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். அந்த எபிசோடு தான் இது. அண்ட் டிசம்பர் 1941 கேப்டன் மோகன் சிங் agreed to cooperate with the Japanese to raise an Indian army from prisoners of war to fight against the British rule in India அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுவுமே என்னது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். அதுதான் நம்ம சொன்னோம்ல, இப்போ பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறது தான் என்னது ஐஎன்ஏவோட மெயின், இது இந்தியன் நேஷனல் ஆர்மியோட மெயின் அப்ஜெக்டிவ். The Indian Independence League was formed as a purely military organization under Subhash Chandra Bose to directly command INA from its inception. இது வந்து என்னது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆப்ஷன் A 1 and 2 only. நெக்ஸ்ட் வந்து என்னது ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஹண்டர் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் முனிசிபல் போர்டு அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சாட்லர் கமிஷன் என்ட்ரி டு யூனிவர்சிட்டி ஆஃப்டர் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அண்ட் எம்ஃபசிஸ் ஆன செகண்டரி எஜுகேஷன். இதுவுமே என்னது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஹார்தா கமிட்டி ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றாங்க. இது வந்து என்ன தப்பு, அது வந்து என்னது ரேபிட் எக்ஸ்பென்ஷன் கிடையாது, நீங்கள் ஸ்லோவாக ஸ்டடியாக வந்து என்னது எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தேர்ட் வந்து என்னது இன்கரெக்டு ஆப்ஷன். இதில் வந்து என்ன பேர் கேட்டிருக்காங்க, ஒன்லி 2 பேர். நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து இது கொடுத்துருக்காங்க, மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய ஐயர் வந்து என்னது ஜி சுப்பிரமணிய ஐயர் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து அண்டு சுதேசமித்ரன் அப்படின்னு 2 பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பரோட ஃபவுண்டர் தான் யார், சுப்பிரமணிய ஐயர். சம் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்றது எழுதியிருப்பாரு. ஆமாம். பிருத்திவ் சந்திர ரே அப்படின்ற பாவர்ட்டி ப்ராப்ளம் இன் இந்தியா அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆர்சி தத் அப்படின்றவர் என்ன இங்கிலாந்து அண்ட் இந்தியா ரெக்கார்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் டியூரிங் த 100 years. இதுவுமே எல்லாமே கரெக்டான பேர் தான். ஆப்ஷன் சி ஆல் 3 பேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The Singh Sabha movement aimed at promoting modern Western education among the Sikhs and reforming religious practice in accordance with the Sikh doctrines. Okay, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது அகாலி மூவ்மெண்ட் எமர்ஜ் அஸ் ஆஃப்ஷூட். எதுவுமே என்னது கரெக்ட் தான், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? த அகாலி மூவ்மெண்ட் அப்படின்றது என்னது சிங் சபாவோட ஆஃப்ஷூட் தான். சிங் சபா தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும், அதுலேருந்து வந்தால் தான் என்னது அகாலி மூவ்மெண்ட் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் சி போத் 1 and 2. The Indian Independence Act of 1947 provided for the creation of 2 independent dominions, India and Pakistan, each with its own Governor General from 15th August 1947. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? என்னது இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலமாக தான் என்னது நமக்கு வந்து சுதந்திரமே கிடச்சிருக்கோம். February 20 வந்து என்னது அட்லி வந்து இது சொல்லியிருப்பார். February 20 வந்து அட்லி வந்து என்னது நாங்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கு டைம் லைன் வந்து என்னது 1948 சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி 47 என்னது இவங்க கிளம்பியிருப்பாங்க. த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 ரிப்பீல்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் அன் என்டையர்லி நியூ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க் டியூரிங் த டிரான்சிஷன் பீரியட் அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனே வந்து எப்போ வந்து கேம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னா 26th January தான் வந்திருக்கும். அது வரைக்கும் வந்து என்னது
இந்த ஆக்ட் வந்து கண்டினியூ ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது இன்கரெக்ட் 57க்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது இன்கரெக்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், with reference to colonial repression following the partition of Bengal, which of the following statement வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்னது கரெக்ட். The Richelieu circular prohibited student participation in the political activities and was modified version of a earlier Carley circular issued. ஓகேவா, ஒன்று Richelieu circular, இன்னொன்று என்னது Carley circular. நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டிகோ ரிவோல்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. The indigo cultivation was carried out through fair contract and coercive methods. Throughout fair contract and coercive methods were rarely used by planters அப்படின்றாங்க. இதுவுமே என்னது இன்கரெக்ட் தான். அது ஃபேர் கான்ட்ராக்ட்லாம் இல்லை, அது அன்ஃபேர் கான்ட்ராக்ட். ஓகேவா. The intelligentsia and Christian missionaries extended active support to indigo riots, influencing later nationalist இது அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது, இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா the Indigo Commission held the planters guilty அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி 2 and 3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா with reference to Indian Council Act of 1861, consider the following statement. The act initiated legislative decentralization by restoring legislative power to Bombay, Madras presidencies, reversing centralizing trend began with the Regulating Act of 1773. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1773 தான் என்னது இந்த சென்ட்ரலைசிங் டெண்டன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது எப்போ வந்து கிளைமேக்ஸில் இருக்கும், பீக்கில் இருக்கும் அப்படின்னா 1833. ஓகேவா, 1833 தான் வந்து என்னது பீக்கில் இருக்கும். அதுக்கடுத்து என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து என்னது டீசென்ட்ரலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. The Legislative Council created under 1861 possessed substantial power including control over budget and freedom to discuss executive actions. ஓகேவா, இது வந்து என்னது இந்த 1866 தான் வந்து என்னது அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, 1866 கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது அதை இன்க்ரீஸ் பண்ணி 1892 வந்து என்னது கவுன்சில் ஆக்ட் 1892 தான் வந்து என்னது அவங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் 1909 வந்து என்னதுலாம் அதெல்லாம் வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 1 only. ஸோ அதுக்கடுத்து என்னது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் 1793 பற்றி கொடுத்துருக்காங்க. ஜமீன்தார்ஸ் வேர் ரெகக்னைஸ்ட் as a hereditary and transferable owners of land subject to payment of fixed land revenue to the company. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. They were required to pay 10/11 of collected revenue to the company and their land could be sold in case of default. கரெக்டு. Land revenue under permanent settlement was liable to periodic revision based on the increase of ஜமீன்தார் income அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, தேர்ட் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வதேஷி மூவ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. த ஸ்வதேஷி மூவ்மெண்ட் எம்பசைஸ்டு செல்ஃப் ரிலையன்ஸ் ஆத்ம சக்தி அண்ட் லீட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் டு ப்ரொமோட் எஜுகேஷன் ஆன் நேஷனல் லைன்ஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. த ஸ்வதேஷி மூவ்மெண்ட் சக்சீடட் இன் மொபைலைசிங் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி இன்க்ளூடிங் த முஸ்லீம் பெசன்ட்ரி ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஓகேவா, ஸ்வதேஷி மூவ்மெண்ட் சக்சீடட் இன் மொபைலைசிங் ஆல் செக்ஷன்ஸ். இதுவுமே என்னது ஸ்வதேஷி மூவ்மெண்ட் 62. ஓகேவா, அதில் வந்து என்னது முஸ்லீம்லாம் பெருசாக என்னது மொபைலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முஸ்லீம் மொபைலைசேஷன் வந்து என்னது கிலாஃபத் மூவ்மெண்ட்டில் தான் என்னது ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. ஸ்வதேஷியில் முஸ்லீம் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. The British administration attempted to weaken the Swadeshi movement in Bengal by encouraging communal forces and rival leaders. இது வந்து என்னது கரெக்டு தான். இப்போ ஆப்ஷன் ஏ 1 and 3 தான் என்னது கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குண்டு கட்டி சிஸ்டம் த பிர்சா முண்டா. குண்டு கட்டி அப்படின்றது என்னது லேண்ட் ஷேரிங். ஓகேவா, அது வந்து என்னது ஒரு கம்யூனிட்டி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிஸ்டம் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. குண்டு கட்டியில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. த குண்டு கட்டி சிஸ்டம் வாஸ் ஃபார்ம் ஆஃப் இண்டிவிஜுவல். இது வந்து இன்கரெக்ட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்ல குண்டு கட்டி அப்படின்றது என்னது ஒரு கம்யூனிட்டி லேண்ட் அப்படின்றது. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி recognized joint ownership, community land or joint ownership of a tribal clan and its erosion under British rule lead to Munda resistance அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ். இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீ கமிஷன் ரெக்கமெண்டேஷன் 50-50 parity பிட்வீன் யூரோப் அண்டு இந்தியன் ஐசிஎஸ் அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். சைமன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆஃப் ஃபெடரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றாங்க.
ஓகேவா. சைமன் கமிஷன் வந்து என்னது, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் எதுவுமே என்னது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃப்ளவுட் கமிஷன் அப்படின்றது என்னது, ரிவ்யூ ஆஃப் பெங்கால் ரா லெமன் ஜூஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ 64க்கு ஆப்ஷன் ஏ 1, 2 அண்ட் 4 தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சம்பரன் சத்தியகிரகா மார்க்டு மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் சிவில் டிசபிலின்ஸ் இன் இந்தியா when defied the district magistrate order leave Chambran at the request of Raj Shukla அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சம்பரன் சத்தியகிரகா the movement arose against the Deen Katiya system under which peasants were forced to cultivate indigo fixed portion of their land. Deen Katiya அப்படின்னா என்னது 320. ஓகேவா. 320th portion அப்படின்றாங்க. Deen Katiya. The settlement of Chambran Satyagraha resulted in the full compensation of peasants for losses suffered under the Deen Katiya system. இது வந்து என்னது incorrect. அப்போ ஆப்ஷன் பி only 2 தான். 65க்கு வந்து என்னது ஆப்ஷன் பி only 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, the cabinet mission plan proposed a 3-tier federal structure which union controlling only defense, foreign affairs, communication, while residual power vested in the provinces which were ஃப்ரீ டு ஃபார்ம் கவர்மெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷன் அக்செப்டட் டிமாண்ட் ஃபார் சாவரின் பாகிஸ்தான். இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செப்பரேட் பாகிஸ்தானை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மோர் ஆர் லெஸ் முஸ்லீம் லீக் அக்செப்ட் பண்ணுற மோர் ஆர் லெஸ் வந்து என்னது ஒரு பிளானை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. வித் ரெஃபரன்ஸ் டு சப்சிடியரி அலைன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து என்னது இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா. சப்சிடியரி அலைன்ஸில் எது இன்கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் C. Indian rulers under the subsidiary alliance retained complete freedom to conduct their foreign relation அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா. சப்சிடியரி அலைன்ஸ் வந்து அவங்க இம்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோர்ட்டில் ரெசிடென்ட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்னது போட்டுருவாங்க. ஓகேவா. ரெசிடென்ட் அப்படின்றவங்கள போட்டுருவாங்க. அவங்க எந்த யூரோப்பியனையும் வந்து என்னது எல்லா யூரோப்பியனும் வந்து என்னது இது பண்ணிடணும். ஐ மீன் பொசிஷன் இல்லை ஏதாவது பொசிஷனில் ஆஃபீஸில் இருந்தாலும் டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். அவங்களோட ஃபாரின் ரிலேஷனை வந்து என்னது இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து என்னது இம்போஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து the government of India Act 1935 introduced a provincial autonomy, abolished diarchy at the provincial level. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Under the act, the Council of States in proposed All India Federation consisted of elected representatives from British India, nominated members. எதுவுமே என்னது கரெக்டு தான். The act vested wide discretionary power in the governor, enabling them to override ministers and reserve bill for higher consideration. இதுவுமே என்னது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The act vested wide discretionary. அதுக்கடுத்து though federal part did not operate, the provincial part of act were implemented and remained in force till independence. இப்போ இது வந்து என்னது ஆப்ஷன் டி 1 and 2. இதில் இருக்கிற எல்லாமே என்னது கரெக்டு தான். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டட் த இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆஃப்டர் ரிசைனிங் ஃப்ரம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்சி இன் 1939 அப்படின்ட்டு இருக்காங்க. 1939 அவர் ரிசைன் பண்ணார். பட் அவர் வந்து என்னது இந்தியன் நேஷனல் ஆர்மினா அந்த இயரில் வந்து என்னது ஃபவுண்ட் பண்ணலை. அது வந்து என்னது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 வாஸ் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி மெஷர் த்ரூ விச் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அசர்டட் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றாங்க. கரெக்டு. The act recognized the political and administrative functions of the company and laid the foundation of central administration in India. இதுவுமே என்னது கரெக்ட் தான். The act made Governor General of Bengal supreme over Governor of Bengal and Madras. அதுவுமே கரெக்ட் தான். The regulating act create board of control to supervise the political and military affairs அப்படின்றாங்க. இது வந்து என்னது, இது வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிஓடி அண்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சிஓடி அப்படின்ட்டு வந்து எதுனா பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ரெகுலேட்டிங் ஆக்டில் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் பி 1, 2 and 3. நெக்ஸ்ட் ஒன், economic exploitation of a peasants and zamindar through heavy land revenue demands confiscation of land was important cause of revolt 1857. correct. The British revenue policies ruined the economic base of rural society. okay, இதுவுமே என்னது கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ 71க்கு வந்து என்னது ஆப்ஷன் ஏ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கடுத்தது அமர் சோனர் பங்களா அப்படின்றது என்ன அப்படின்னா பங்களாதேஷோட நேஷனல் anthem composed by Rabindranath Tagore was associated with the Swadeshi movement and was later adopted as a national anthem of Bengal அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா. அது வந்து என்னது கரெக்டு தான் பெங்கால் அப்படின்றது. The painting of Bharata Mata by Rabindranath Tagore. ஓகேவா. Rabindranath Tagore emerged during the Swadeshi movement
and symbolized nationalism without debating any specific Hindu deity அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்ட் தான், both 1 and 2. 73rd question, early Indian nationalists considered industrialization based on modern technology essential for India's economic development and national integration அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்ட் தான். அதனால தான் அவங்க என்னது 1857 ரிவோல்ட்டை கூட சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. They believed that foreign capital was beneficial for industrial growth and should form the basis of India's industrialization. இது வந்து என்னது incorrect. ஓகேவா, ஃபாரின் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் அவங்க வந்து என்னது ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ஆர் வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், with reference to Lucknow session of the Indian National Congress 1916 which of the following வந்து என்னது கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் த எபோ, ஆப்ஷன் டி எல்லாமே என்னது கரெக்டு தான். அம்பிகா சரண் மஜும்தர் தான் வந்து என்னது அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ரிசல்டட் இன் த ரீஅட்மிஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீட் பை பால் கங்காதர் திலக். ஓகேவா, அன்னி பெர்சென்ட்டுமே என்னது இதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. த செஷன் வாஸ் விட்னஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் லக்னோ பேக் பிட்வீன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, ஆல் ஆஃப் த எபோ. 74th. So next question, with reference to Bal Gangadhar Tilak home rule movement, which of the following is correct அப்படின்ட்டு இருக்காங்க. 75th. ஓகேவா, Tilak extensively used Ganesh Puja and Shivaji festival as a principal strategy to mobilize support for home rule movement அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, 75th question, home rule movement following correct அப்படின்ட்டு இருக்காங்க. ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு வந்து என்னது அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், அவர் வந்து என்னது நேஷனல் மூமெண்ட்டுக்கு தான் என்னது யூஸ் பண்ணியிருப்பார். Tilak home rule league confined demands only to self-government without linking to linguistic reorganization and vernacular education. இதுவுமே என்னது incorrect தான். Tilak home rule league functioned across the whole of India. இது வந்து என்னது incorrect. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெர்சென்ட் வந்து என்னது பார்ட்டாக வந்து எடுத்திருப்பாங்க, இவர் பார்ட்டாக எடுத்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான், none the above. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா with reference to personality rights in India which of the following வந்து என்னது incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. incorrect அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பர்சனாலிட்டி ரைட்ஸ் இன் இந்தியா ஆர் எக்ஸ்பிளிசிட்லி கோடிஃபைட் அண்டர் செப்பரேட் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவை பற்றி கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கவுன்சில் இந்தியா இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் செட் அப் இன் 1996 சப்போர்ட்டட் த்ரூ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன்வால்விங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் லீடிங் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். குவாலிட்டி ஃபங்க்ஷன் ஆஸ் அ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் சுதேஷி ஸ்வரக்ஷன் சர்வே அண்டர் ஸ்வச் பாரத் மிஷன். ஸோ ஆப்ஷன் பி ரெண்டுமே இந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கு அடுத்தது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ரீஜனல். ஓகே, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இது வந்து என்னது ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன். It was established in 2001 primarily to promote regional security, counter terrorism and cooperation among the Eurasian countries. கொடுத்துருக்காங்க கரெக்டு. India and Pakistan become a full members of SCO. கரெக்டு. SCO operate permanent collective military force on the lines of NATO அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, NATO பேசிஸ்லாம் SCO கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் பராக் மகெயின் also known as a lightning shield refers to which of the following அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, பராக் மிக் லைட்னிங் ஷீல்டு அப்படின்றது என்னது? ஆப்ஷன் டி, a naval missile defense system designed to protect warships from the aerial threats. அதுதான் என்னது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை பற்றி ஒரு கொஸ்டின். 51st G7 Summit 2025 was held in Kannaskis in Canada அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The group of 7 originally established in 1975 a military alliance அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். military alliance இல்லை, எக்கனாமிக். ஓகேவா, மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ள மெயின் எக்கனாமிக் பவர்ஸ், மேஜர் எக்கனாமிக் பவர்ஸ் தான் என்னது G7 கண்ட்ரீஸில் வந்து இருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 1 only. 8க்கு வந்து என்னது ஏ 1 only. Next question, recently seen in news Zangzar corridor refers to proposed transport between, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆர்மீனியா தான் என்னது இது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து கொஸ்டின், ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் த டேர்ம் குவிக் காமர்ஸ் ரெஃபர்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். குவிக் காமர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான், டெலிவரி ஆஃப் அ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் டு 1 hour ஆர்டரிங். ஓகேவா, நம்ம ஊர்லனா வந்து என்னது 10 minutes ஆர்டரிங் அப்படின்னு பண்ணுறாங்களோ அதுதான் என்னது குவிக் காமர்ஸ் அப்படின்றாங்க. ஃபியூ மினிட்ஸ் டு 1 hour. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபர்ஸ் டு அசட் மானிட்டைசேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, அசட் மானிட்டைசேஷனில் எது வந்து இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க.
Option C, it necessarily involve the sale and permanent disinvestment of a public assets. அதுதான் வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு அடுத்தது 84th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ பற்றி கொடுத்துருக்காங்க. அண்டர் த நியூ ஆர்பிஐ ரூல்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2025-26 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் ஆர் ரெக்கார்ட் டு allocate 40% of their adjusted net bank credit mandatory to priority sector lending அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். It revised framework allows 20% of A and BC, that is adjusted net banking, to deployed in non-priority sector secured loans, reducing overall priority sector lending record for small finance bank அப்படின்ற இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஆப்ஷன் B 1 and 2. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னது இது SMFC அப்படின்றனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகர்மாலா. ஓகேவா, சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த மேரிடைம் செக்டர் அண்ட் இஸ் ரெஜிஸ்டர்டு வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இட் ஃபங்க்ஷன் அஸ் அ மினி ரத்னா கேட்டகரி 1 சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது ரெண்டுமே வந்து என்னது கரெக்டு தான். போத் 1 and 2. வித் ரெஃபரன்ஸ் டு நானோ ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா, நானோ ஃபர்டிலைசர் இன்கரெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நானோ ஃபர்டிலைசர்னால் வந்து என்னது இது வந்து இந்த நியூட்ரியன்ஸை வந்து ஸ்லோ அண்டு ஸ்டெடி மேனரில் வந்து லீக் வந்து பண்ணோம். உடனடியாக வந்து என்னது ஆல் ஆஃப் சடனாக வந்து என்னது இது பண்ணிடாது. ஓகேவா, யூஸ் ஆஃப் நானோ ஃபர்டிலைஸ் இன்க்ரீஸ் நியூட்ரியன் வேஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன இன்கரெக்ட். வேஸ்டேஜ் வந்து என்னது அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் அது. இம்ப்ரூவ் நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் எஃபிஷியன்ட்டி, ரிடியூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபர்டிலைஸ் அப்ளிகேஷன். ஆப்ஷன் டி தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னு பண்ணால் 5th ஃபைட்டர் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து என்னதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட் ஆஃப் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஜென்ரேஷன் இஸ் நாட் ரிஜிட்லி டிஃபைன்டு. ஓகேவா, இது வந்து என்னது இந்த 5th 2nd அப்படின்றது அது ரிஜிடாக வந்து என்னது அதுக்கு ரிஜிடான டெஃபினேஷன்லாம் கிடையாது. இதில் என்னென்னா ஒரு விஷயத்தை இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்டை வந்து என்னது அப்டேட் பண்ணுறோம். அந்த ஏர்கிராஃப்டோட ஃபீச்சர்ஸை அப்டேட் பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்ஹான்ஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இதோட மீனிங்கு. 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை ஃபீச்சர்ஸ் சச் ஸ்டெல்த் கெப்பாசிட்டி. ஓகேவா, ஹைடு, சூப்பர் க்ரூஸு, அட்வான்ஸ் ஏவியானிக்ஸு அண்ட் இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் இருக்குது. கரெக்டு. அட் ப்ரெசன்ட் ஒன்லி லிமிட்டட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் ஹேவ் டெவலப்டு அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி ஆல் 3. அதுக்கடுத்து என்னது பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. It has been developed by Indian Institute of Tropical Meteorology, Pune. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். It improves India's weather forecast resolution to 6 km location specific. correct. It relies exclusively on a satellite imagery, does not use Doppler அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. இது டாப்லரும் வந்து என்னது யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் என்னது இது கரெக்ட். அதுக்கடுத்து 89th recently seen in news the state of climate in Asia 2024 report was released by which of the following organization அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, 89th கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வேர்ல்டு மீட்டியரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகேவா, கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றது என்னது வேர்ல்டு மீட்டியரலாஜிக்கல் தான் வந்து என்னது இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டார்க்னிங் ஆஃப் ஓஷன். ஓகேவா, டார்க்னிங் ஆஃப் ஓஷன் அப்படின்றது என்னது அந்த லைட் ஜோன் இருக்குல்ல, அந்த லைட் ஜோன் டார்க் ஆகிறத பற்றி தான் என்னது டார்க்னிங் ஜோன் அப்படின்ட்டு இருக்காங்க. லைட் ஜோன் இஸ் நத்திங் பட் இந்த 200 மீட்டர் வரைக்கும் வந்து இருக்கும். ஓகேவா, ஃபோட்டோயிக் ஜோன் ஆஃப் ஜென்ரலி எக்ஸ்டெண்ட் அப் டு 200 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா, டார்க்னிங் ஆஃப் ஓஷன் பிரைமர்லி காஸ்ட் பை டெக்டானிக் ஆக்டிவிட்டி அண்ட் அண்டர் சி. இவங்க என்ன அப்படின்னா இன்கரெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி த ஃபோட்டோயிக் ஜோன் ஜென்ரலி எக்ஸ்டெண்ட் அப் டு 200 மீட்டர் தான் என்னது கிரேட், அதாவது என்னது ஃபோட்டோயிக் அந்த சன்னோட லைட் வரைக்கும் வரும். டார்க்னிங் அப்படின்னா என்னது ஓஷன் பிரைமர்லி காஸ்ட் பை டெக்டானிக் ஆக்டிவிட்டி. டெக்டானிக் ஆக்டிவிட்டிக்கும் இதுக்கும் வந்து என்னது சம்மந்தமே இல்லை. ஓகேவா, அதுக்கடுத்து 91 இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ். ஓகேவா, 91st கொஸ்டினாக வந்து என்னது இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் வாஸ் கன்வீன்ட் அட் நியூ டெல்லி, என்டோஸ்ட் இந்தியாஸ் யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட். கரெக்டு. சம் மல்டி கண்ட்ரி கோலிஷன் லான்ச்டு பை 2023. இதுவுமே என்னது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி போத் 1 and 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஓகேவா, எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து என்னது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஆப்ஷன் பி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் என்னது அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்னது டேரெக்டாக ஈஸி கொஸ்டின்ஸ் தான். தேர்ஸ்ட் வேவ் அப்படின்ட்டு இருக்காங்க. வாட் இஸ் தேர்ஸ்ட் வேவ் அப்படின்னு தேர்ஸ்ட் வேவ்னா என்ன அப்படின்ட்டு இருக்காங்க.
ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் பை லீஸ்ட் 3 consecutive days. ஓகேவா, ஆப்ஷன் சி லீஸ்ட் consecutive days எக்ஸப்ஷனலி ஹை அட்மாஸ்பிரிக் எவாப்ரேட்டிவ் டிமாண்ட்ஸ். ஓகேவா, ஒரு அடுத்தடுத்த ஒரு 3 டேஸில் வந்து என்னது எவாப்ரேட்டிவ் டிமாண்ட் வந்து அதிகமாகுதுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க, தர்ஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது மவுண்டைன் வேல்கினோஸ் அண்டு கண்ட்ரிஸ். வேல்கினோஸ் அதுக்கடுத்து என்னது கண்ட்ரிஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. மவுண்ட் எட்னா வந்து என்னது இட்டலி அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா அந்த கொஸ்டினில் இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. எது இன்கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. மவுண்ட் எட்னானா இட்டலி தான் கரெக்டு. மவுண்ட் லிவோடோபி லாக்கினா இந்தோனேஷியா, கிலியூனா ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பட் இன்கரெக்ட்லி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நான் எதுவுமே வந்து என்னது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மேனோஸ்பியர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, மேனோஸ்பியர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் ப்ரொமோட்டிங் அக்ரெசிவ். ஓகேவா, நெட்வொர்க் ஆஃப் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் ப்ரொமோட்டிங் அக்ரெசிவ் நோஷன்ஸ் ஆஃப் மேஸ்குலினிட்டி. ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ரியல் ஃபர்டிலிட்டி கிரைசிஸ் த பர்சியூட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜென்சி அண்ட் சேஞ்சிங் வேர்ல்ட் வாஸ் ரிலீஸ்டு பை விச் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு. ஓகேவா, இதில் வந்து என்னது இந்த பாப்புலேஷன் இங்கே ஃபர்டிலிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க, இங்கே பாப்புலேஷன் பற்றி இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, 97 கொஸ்டின். ஸோ ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் ரிலே ஆன சேட்டலைட் பேஸ்டு ரேடியோ கம்யூனிகேஷன் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. அலோஸ் மல்டிபிள் கம்யூனிகேஷன் சைமல்டேனியஸ், இதுவுமே என்னது இன்கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2. அதுக்கடுத்தது த்ரூ இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, த்ரூ இனிஷியேட்டிவ்னா வந்து என்னது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இட்ஸ் பீயிங் டெவலப்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டு ப்ரொவைட் யூனிக் டிஜிட்டல் அட்ரஸ். ஓகேவா, யூனிக் டிஜிட்டல் அட்ரஸ் இப்போ வந்து என்னது இதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, இவங்க வந்து என்னது ஒரு நியூ இனிஷியேட்டிவ் யூனிக்கான டிஜிட்டல் அட்ரஸை கிரியேட் பண்ணுற ஒரு மிஷன் பேர் தான் என்னது த்ரூ. ஸோ டிஜிட்டல் போஸ்ட் இன்டெக்ஸ் டிஜிபின் அப்படின்றது 10 digit ஆல்ஃபா நியூமரிக் கோட் அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். டிஜிட்டல் அட்ரஸ் லேயர் இஸ் அ கன்சர்ன் பேஸ்டு. ஓகேவா, இதுதான் முக்கியம். ஓகே, இது வந்து என்னது கன்சர்ன் பேஸ்டு அப்படின்னா இதுவுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி 1 and 2 3. ரீசென்ட்லி சீனியன்ஸ் லெனாகாபாவீர் பிரைமர்லி அசோசியேட்டட் வித் த ப்ரிவென்ஷன் ஆஃப் விச் டிசீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க, ஹெச்ஐவி அண்டு எய்ட்ஸு. ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸை வந்து இது பண்ணுறது தான் என்னது அந்த இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாஸ் லான்ச் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இன் 2017 அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, 2017 அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இது வந்து இன்கரெக்டு. ஓகேவா, the winner of world chess championships decided purely on the basis of total number of test matches அப்படின்னா இதுவுமே என்னது இன்கரெக்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி 1 and 2. ஓகேவா, ஸோ டெஸ்ட் சீரீஸில் 7th டெஸ்ட் வந்து என்னது பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து என்னது எக்ஸ்ப்ளனேஷன் வரும். மறக்காமல் மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.